ரீகேப் மட்டும் பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1934 ஏற்றப்பட்டு 35ல் ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வங்கி நெறிமுறை சட்டம் வந்து எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1949. தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்ட்டு எது சொல்லுவாங்கன்னா வங்கி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கையை தான் வந்து தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு அழைப்பாங்க. ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள் வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை தான் வந்து ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக யார் பரிந்துரைத்தார்? கீன்ஸ் அவர்கள் வந்து பரிந்துரைத்தார். இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை வந்து முதலில் எந்த பேங்க் வந்து அமல்படுத்தியதுன்னா அமெரிக்காவின் மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் வந்து அமல்படுத்தியது. சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள் வந்து அவங்க கையில இருக்கக்கூடிய ரொக்கம், தங்கம் மற்றும் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மை தன்மை கொண்ட சொத்துக்களை தான் வந்து சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக என்ன துறையை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா விவசாய கடன் துறையை வந்து தொடங்கினாங்க. அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு முறை வழியாக விவசாயத்திற்கான கடனை வந்து வழங்கி வருது. அந்த 3 அடுக்கு முறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள் மாநில அளவுல, மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவுல, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கிராம அளவுல அப்படின்ட்டு 3 அடுக்கு முறை வழியாக விவசாயத்திற்கான கடன்களை வந்து வழங்கிட்டு வர்றாங்க. நபார்டு வங்கி விவசாய சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து எந்த வருடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுன்னா 1982. ஸோ தற்சமயம் வந்து ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நபார்டு வங்கி தான் வந்து மேற்கொள்ளுது. ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ARDC என்ன அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜூலை 1, 1963. மறுகடன். ஸோ 9 மாத்தி போட்டா மறுகடன்னா மாத்தி போடணும். 9 மாத்தி போட்டா 6 வரும். ஸோ 963 1963 ஜூலை 1 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வட்டார ஊரக வங்கிகள் வந்து எப்போது செயல்படுத்தப்பட்டதுன்னா எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1975. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழே வருதுன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் தான் வந்து இந்த RRB வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள். வட்டார ஊரக வங்கிகளினுடைய மூலதனம் வந்து 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% ஸ்டேட் கவர்மெண்ட், 35% வந்து வணிக வங்கிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஆர்டராக ரிப்பீட்டடாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்கா, ரீஜனல் வட்டார ஊரகத்தில் வந்து முக்கால்வாசி பேர் முதுமையானவங்க தான் இருப்பாங்க. முக்கால்வாசி என்ன 75%. எப்பவுமே அரைன்னா 25, காலன்னா 25, அரைன்னா 50, முக்கான்னா 75 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டார ஊரக வங்கிகள் வட்டாரத்தில் முக்கால்வாசி பேர் எப்படி இருப்பாங்க? முதுமையானவங்களா இருப்பாங்க. என்னன்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் எல்லாம் வந்து சிட்டியை நோக்கி போயிடுவாங்க. அதனால கிராமங்கள்ல முக்கால்வாசி பேர் முதுமையானவங்க. முக்கால்வாசி என்னாவே 75. நபார்டுன்னா அந்த வட்டார வங்கிகளுக்கு அடுத்து 7 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. நபார்டு 82 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஃபைனான்ஸ் என்னாவே 9 திருப்பி போட்ட 6 அப்படியே 3 அடுக்கு வந்துடும். ரீஃபைனான்ஸ் என்ன 3 3 அடுக்கு வருது. ரீ 3 அப்படின்ற மாதிரி 3 அடுக்கு 9, 6, 3 1963 வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த வருடங்களை சொல்லி பார்த்து திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க.
வட்டார வங்கிகளுக்கு வந்து சலுகைகள் யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய வங்கி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வட்டார வங்கிகள் வந்து எவ்வளோ சதவீதத்தை இருப்பு வச்சிருக்கணும்னா 3% ரொக்க இருப்பினையும் 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினையும் வந்து கொண்டிருக்கும். யார் வந்து வட்டார வங்கிகளுக்கு மறுக்கடன் வழங்குறாங்கன்னா நபார்டு வங்கி வந்து வழங்குறாங்க. நபார்டு வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1982. நபார்டுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இந்த வங்கிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன்களை வந்து வழங்குவாங்க. அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக வந்து எது செயல்படுதுன்னா நபார்டு வங்கி. நபார்டுடைய மூலதனம் யார் யார் கொடுத்ததுன்னா ரிசர்வ் பேங்க்கும் இந்திய அரசும் கொடுத்தது. நபார்டினுடைய தலைவர் யாருன்னா ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர். ரிசர்வ் பேங்க்ல ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. அந்த துணை ஆளுநர்கள் ஒருவர் தான் நபார்டினுடைய தலைவர். பார்ப்போம். தொழில் நிதிகளுக்கான அமைப்புகள். இந்திய தொழில் நிதி கழகம் IFCI வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1948 ஜூலை 1. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 1955 ஜனவரி 5. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1976 ஃபெப் 16 போட்டுக்கோங்க, 15 கிடையாது. 15ல வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க்ல இருந்து பிரிச்சு 16ல இருந்து பிப்ரவரி 16ல இருந்து தன்னிச்சையாக செயல்படும். ஸோ இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI வந்து 1976 ஃபெப் 16, 76 பிப்ரவரி 16. மாநில அளவில் வந்து மாநில நிதி கழகங்கள் ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன் 1951, மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோ ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்திய தொழில் நிதி கழகம் வந்து 1948 ஆண்டு ஜூலை 1 துவங்கப்பட்டது. ஸோ இவங்க குறைந்த அளவில் இந்திய தொழில் நிதி கழகம் வந்து குறைந்த அளவு வட்டி விகிதத்தில் வந்து கடன்களை வந்து கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா மைய அரசு வந்து தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று அறிவிப்பாங்க. அந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழில் தொடங்க வந்து நிதியினை குறைந்த வட்டி விகிதத்தில் வந்து வழங்குவாங்க. ICICI பேங்க் ஸோ 1955 ஜனவரி 5 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ICICI பேங்க் கொடுத்த கடன்ல 50% வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பணமாக இருக்கு. ICICI பேங்க் வந்து தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து எந்த வருடத்திலிருந்து பெற்று வருதுன்னா 73, 55ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 73ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தனக்கான நிதியை வந்து பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெற்று வருகிறது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா IDBI பேங்க் வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1976 பிப்ரவரி 15 வந்து என்ன பண்றாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. 16ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து பிரிச்சு இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. ஸோ IDBI பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 16 முதல் இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. 75. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வந்து எப்போது துவங்கப்பட்டதுன்னா 1982 மார்ச். அது வரைக்கும் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான நிதி உதவி வந்து யார் வழங்கிட்டு வந்தாங்கன்னா IDBI பேங்க் வந்து வழங்கிட்டு வந்தாங்க. ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன் மாநில நிதி கழகங்கள் வந்து எப்போது வந்து துவங்கப்பட்டதுன்னா 1951.
அடுத்து சிட்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அல்லது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிட்கோ வந்து யார் வந்து அமைக்கிறாங்கன்னா மாநில அரசுகளால் அமைக்கப்பட்டது. இது யாருக்கு உரிமையானதுன்னா அந்தந்த மாநில அரசுகளுக்கே உரிமையானது தான் வந்து சிட்கோ. அடுத்து வந்து பாருங்க பணவியல் கொள்கை. இது வந்து அடுத்த பார்ட் 3 வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.